ஓகே, நம்ம இன்னைக்கு 4 இயர்லோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the 4-year series for f of x equal to x in the interval minus pi comma pi. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி 4-year series உடைய ஃபார்முலாஸ் நம்மளுக்கு வந்து என்னது தெரியும். ஓகே, சொல்யூஷன் f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. ஓகே, இதான் ஃபோரியர் சீரிஸோட ஃபார்முலா. ஓகே, இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் a0 an and bn இதை ஃபைண்ட் பண்ணி நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணி f of x ஃபோரியர் சீரிஸ் ஆஃப் f of x ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, given நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? given f of x equal to x. ஓகே, எந்த இன்டர்வல் கொடுத்திருக்காங்கன்னா மைனஸ் பை கமா பை. ஓகேவா? ஆக்சுவலி இந்த மாதிரி இன்டர்வல் மைனஸ் a கமா a இந்த மாதிரி இன்டர்வல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா என்ன ஃபைண்ட் பண்ணிடலாம்? ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணி ஈஸியா ஃபோரியர் சீரிஸ் என்னது ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ f ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னதான் வரப்போகுது? மைனஸ் எக்ஸ் தான் வரப்போகுது. ஓகேவா? அப்போ இது ஆக்சுவலி நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா a0 and a(n)ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்? 0. ஓகேவா? அப்ப கோஎஃபிஷியன்ட்ல a0 வேல்யூ 0, an-ஓட வேல்யூ 0. அப்ப நம்ம என்ன வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும்? bn வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணி ஃபோரியர் சீரிஸ்ல என்ன பண்ணா போதும்? சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ bn-ஓட வேல்யூ, bn ஃபார்முலா என்ன? 1 பை பை இன்டெக்ரல் ஓவர். ஓகே, நமக்கு லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க? மைனஸ் பை டு பை. ஓகேவா? f of x sin nx. ஓகேவா? ஓகே, 1 பை பை இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் பை டு பை f of x என்ன given? x sin nx dx. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு இதுலயும் பாருங்க லிமிட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மைனஸ் பை டு பை தான் வந்திருக்கு அப்படிதானே? ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த x இன்டு sin nx வந்து என்ன ஃபங்க்ஷன் பார்க்கணும். x ஆக்சுவலி நம்ம என்ன ஃபங்க்ஷன் பார்த்தோம்? ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, x ஆக்சுவலி என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். sin nx நம்மளுக்கு என்னது? அதுவும் ஆட் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? அப்ப ஆட் இன்டு ஆட் நம்மளுக்கு என்னது? எக்ஸும் ஆட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அந்த மாதிரி sin nx-உம் நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் தான்? ஆட் ஃபங்க்ஷன் தான். ஆட் இன்டு ஆட் நம்மளுக்கு என்னது? ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே, அப்போ 1 பை பை ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சு. ஓகே, லிமிட் நம்மளுக்கு என்ன எந்த மாதிரி லிமிட் இருக்கு? மைனஸ் பை கமா பை. ஓகே, ஈவன் ஃபங்க்ஷனா நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? 2 இன்டு இன்டெக்ரல் ஓவர் 0 டு பை எக்ஸ் sin nx dx. ஓகேவா? ஓகே, இப்போ ஆக்சுவலி நமக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணிருக்கோம்? 2 பை பை இன்டெக்ரல் ஓவர் 0 டு பை எக்ஸ் sin nx dx. ஓகேவா? ஓகே, இது நெக்ஸ்ட் நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். ஓகே, எந்த மெத்தட்ல இருக்கு? ஆக்சுவலி இன்டெக்ரல் ஓவர் udv மெத்தட்ல இருக்கு. ஓகேவா? இன்டெக்ரல் ஓவர் udv நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? uv மைனஸ் v இன்டெக்ரல் ஓவர் v du. ஓகே, எப்படி சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஓகே, 2 பை பை. ஓகே, நம்ம கொடுத்திருக்கிறது u என்ன? ஆக்சுவலி x, dv வந்து நம்மளுக்கு என்னது? sin nx dx. ஓகேவா? ஓகே, இதுல இருந்து u என்னது நம்மளுக்கு? x. ஓகே, v என்னது? ஆக்சுவலி dv வந்து sin nx அப்படிதானே? ஓகே, அப்போ நம்மளுக்கு வந்து v வந்து என்ன வரும்? மைனஸ் cos nx by n. லிமிட் போட்டுறோம் 0 டு பை மைனஸ் இன்டெக்ரல் ஓவர் v du. ஓகே, லிமிட் நமக்கு என்னது? 0 டு பை இன்டெக்ரல் ஓவர் v du. v வந்து நமக்கு என்னது? மைனஸ் cos nx by n. du வந்து நமக்கு என்னது? dx. ஓகேவா? ஓகே, இப்போ 2 பை பை. ஓகே, இப்போ இது நமக்கு ஆக்சுவலி வரும் மைனஸ் cos nx by n. ஓகே, பை லிமிட் சப்ஸ்டிட் பண்றோம். அப்போ பை சப்ஸ்டிட் பண்ணும்போது x-க்கு பை சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் பை cos n பைன்னு வரும். ஓகேவா? cos n பை. cos n பையோட வேல்யூ என்னது நமக்கு? ஆக்சுவலி மைனஸ் 1 the whole power n. ஓகே, மைனஸ் 1 the whole power n by n. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இன்டகிரேட் பண்றோம். ஓகே, மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஓகே, cos nx இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்?
sin nx by n square. ஓகேவா? லிமிட் என்னது சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் 2 pi pi. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் இது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் நமக்கு ஆக்சுவலி 2 pi pi, ரைட்? ஓகே, 2 pi pi, okay, minus pi into minus 1 the whole power n by n. Okay, next limit. Okay, first pi substitute பண்றோம். sin n pi ஓட வேல்யூ என்னது 0. next lower limit 0 substitute பண்ணும்போது sin 0 0. okay, அப்ப இந்த லிமிட் நமக்கு என்ன வந்துரும் 0. ஓகேவா? ஓகே, next அப்ப 2 pi pi into minus pi into minus 1 the whole power n by n. pi pi நமக்கு என்ன பண்ணிரோம் கேன்சல் பண்ணிரோம். ஓகே, அப்ப b n ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 2 into minus 1 the whole power n by n. ஓகே, ஆக்சுவலி நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் f of x ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? f of x ஓட ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஈக்குவல் டு a0 by 2. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா a0 by 2. ஓகே, a0 0 an 0. அப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிரலாம் bn ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிரலாமா? ஓகே ஓகே, இப்போ நமக்கு ஆக்சுவலி என்ன வரும் summation n equal to 1 to infinity bn. bn ஓட வேல்யூ என்னது 2 into minus 1 the whole power n into என்ன வரும் நமக்கு sin nx. ஓகேவா? நமக்கு எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்தப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணுமா? ஆக்சுவலி 2 காமனா இருக்கு, அவுட் சைடு வெளியே கொண்டு போயிடலாம். ஓகே, 1 சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே ஓகே, சாரி, இந்த இதுல நமக்கு ஆக்சுவலி என்ன இருக்கு, இல்ல ஒரு மைனஸ் இருக்கு, bn மைனஸ். ஓகே ஓகே, ஆக்சுவலி நம்ம 2 காமன் அவுட் சைடு கொண்டு போயிடும். இப்போ n equal to 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இங்க ஒரு மைனஸ் இருக்கு, minus 1 the whole power n. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்னதாயிரும் பிளஸ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் sin nx க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது வேல்யூ என்னது sin x. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது minus 1 the whole power என்ன n க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணா 1 ஆயிரும். ஆக்சுவலி வெளியே ஒரு நமக்கு ஒரு மைனஸ் இருக்கா? ஓகே, இப்போ மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் sin 2x. ஓகே, அதே மாதிரி 3 சப்ஸ்டிட் பண்றோம். 3 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் பிளஸ் sin 3x. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு என்னது ஆன்சர் போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஆன்சர் செக் பண்ணி பார்த்தலாமா நமக்கு எந்த ஆப்ஷன் ஓகேன்னு. ஓகே, 2 into ஓகே, நமக்கு ஆப்ஷன் என்னது D. 2 into sin x minus sin 2x by 2 plus sin 3x by 3 minus and so on. ஓகேவா? லிமிட் வந்து இந்த மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மைனஸ் பை டு பை அந்த மாதிரி இருந்தா ஈஸியா ஆட் அண்ட் ஈவன் சப்ஸ்டிட் பண்ணி என்னது in 1 minutes நமக்கு என்ன கொண்டு வந்துடலாம் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வேர்ட். if f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus bn sin nx is defined in the interval. ஓகே, எந்த இன்டர்வல் கொடுத்திருக்காங்க? lambda less than or equal to x less than or equal to lambda plus 2 pi. Okay, then the Fourier coefficient an. ஓகேவா? ஆக்சுவலி Fourier coefficient நம்ம என்னெல்லாம் பார்த்திருப்போம், a0 பார்த்திருப்போம், நெக்ஸ்ட் an bn. ஓகேவா? இல்ல an க்கு ஆக்சுவலி Fourier coefficient of an கேட்டிருக்காங்க. an க்கு ஆக்சுவலி என்ன வரும் நமக்கு cos nx. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் bn க்கு எது வச்சு வரும் sin nx. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுல cos nx எந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு? ஆப்ஷன் சி அண்ட் டி. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ரெயிட் ரிசல்ட் தான். ஓகே, ஆப்ஷன் சி அண்ட் டி. ஓகே, நமக்கு என்ன லிமிட் வரும் ஆப்ஷன் டி. ஓகே, நமக்கு ஆக்சுவலி எதுல பண்ணணும்னா an னா என்ன bn னா என்ன. ஓகே, an னா என்ன வரும் cos nx, bn னா என்னது sin nx. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் third problem. If cos x is a periodic function, then its period is. ஓகே, cos x அப்படிங்கிறது பீரியாடிக் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அதோட பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன f of x plus t equal to f of x. Then t is a periodic function. t is a periodic function. இதோட x உடைய பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ given நமக்கு f of x என்ன கொடுத்திருக்காங்க cos x ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, f of x என்ன கொடுத்திருக்காங்க cos x ன்னு கொடுத்திருக்காங்க. இல்ல 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இல்ல நமக்கு என்னது cos x ஓட பீரியாடிக் ஃபங்க்ஷன் என்னன்னு ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே, இப்போ f of
எக்ஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்ப காஸ் எக்ஸ் பிளஸ் பை, காஸ் எக்ஸ் பிளஸ் பையோட வேல்யூ நமக்கு என்ன வரும் மைனஸ் காஸ் எக்ஸ் ஓகேவா. அப்ப இது நமக்கு என்னது பீரியாடிக் ஃபங்க்ஷன் வரல. ஓகே நெக்ஸ்ட் அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π ஓகே. அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π ஈக்குவல் டு ஓகேவா. காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π நமக்கு என்னதான் காஸ் எக்ஸ் தான் ஓகே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா. இப்ப ஆக்சுவலி வந்துச்சா எப்படி வந்திருக்கு நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா. அப்ப நம்ம காஸ் எக்ஸ் ஓட பீரியாடிக் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்னது 2π ஓகே. காஸ் எக்ஸ் ஓட பீரியட் ஃபங்க்ஷன் 2π ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 3π கொடுத்துருக்காங்க. 3π வருமானு செக் பண்ணி பார்த்துடலாமா. ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் என்னது 3π, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3π னா காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3π ஓகே. காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3π ஈக்குவல் டு என்னது மைனஸ் காஸ் எக்ஸ் தான் ஓகேவா. ஓகே ஆக்சுவலி எப்படி வருது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வருது ஓகே. அப்ப பீரியாடிக் ஃபங்க்ஷன் நமக்கு என்னது இதுல வராது ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க 4π ஓகே. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4π ஈக்குவல் டு காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4π ஓகே. காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4π நமக்கு என்னது ஆக்சுவலி காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா. இப்போ நமக்கு எப்படி வந்திருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 4π ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்திருக்கு ஓகேவா. அப்ப இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட பீரியாடிக் ஃபங்க்ஷன் நமக்கு என்னது 4π ஓகே. அப்ப காஸ் எக்ஸ் ஓட பீரியாடிக் ஃபங்க்ஷன் நமக்கு என்னெல்லாம் வந்திருக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2π அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தோம். 2πயும் வரும் நம்மளுக்கு என்னது 4πயும் வரும் ஓகே. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4. If a function f of x is an even function okay va, if a function f of x is an even function then the Fourier coefficient bn in the interval minus pi comma pi okay va. Actually maximum minus pi comma pi minus infinity comma infinity minus a comma a இந்த மாதிரி இன்டர்வல்ல தான் கேட்பாங்க ஓகேவா. ஓகே இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலி என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா f of x நமக்கு given என்ன கொடுத்திருக்காங்க ஈவன் ஃபங்க்ஷன் ஓகே. f of x equal to என்னது ஈவன் ஃபங்க்ஷன் எந்த லிமிட் மைனஸ் பை கமா பை ஓகேவா. ஈவன் ஃபங்க்ஷனா இருந்தாலே நம்மளுக்கு என்ன வரும் ஆக்சுவலி b1 ஓட வேல்யூ 0 ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு a0 and an ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது 0 ஓகேவா. அப்ப இதுல நம்ம இது ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிரலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிரலாம் ஓகே. இப்படியும் ஃபைண்ட் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன ஆக்சுவலி ஃபார்முலாஸ் தெரியும் அப்படிதானே ஓகே. bn ஓட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு 1π π இன்டெகிரல் ஓவர் லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க மைனஸ் பை டு பை f of x sin nx ஓகேவா. f of x என்னது sin nx ஓகே. இப்போ f of x நம்மளுக்கு என்ன சொல்லிருக்காங்க ஈவன் ஃபங்க்ஷன் ஓகேவா. f of x என்னது ஈவன் ஃபங்க்ஷன் sin nx ஆக்சுவலி என்ன ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் ஓகே. ஈவன் ஃபங்க்ஷன் இன்டு ஆட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்னது ஆட் ஃபங்க்ஷன் தான் ஓகேவா. அப்போ ஒரு ஆட் ஃபங்க்ஷனுக்கு ஓகே ஒரு ஆட் ஃபங்க்ஷனுக்கு இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை டு பை இந்த மாதிரி வந்து நமக்கு என்னது வேல்யூ 0 அதனால நமக்கு என்னது b1 ஓட வேல்யூ 0 ஓகேவா. நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணி பண்ணலாம் ஸ்ட்ரைட்டா ரிசல்ட் நமக்கு தெரியும் அப்படின்னா என்னது வித்தின் 1 செகண்ட்ல நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் போட்டுடலாம் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 5 okay the straight result okay. If f of x is the Fourier transform of f of x then according to partial theorem okay the straight option நம்மளுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் C integral over minus infinity to infinity modulus f of s square ds equal to integral over minus infinity to infinity modulus f of x square dx okay. maximum Fourier series and transformல maximum இப்படிதான் straight result தான் வரும் okay. okay next question. If f of x equal to okay piecewise differentiable கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு x minus 1 okay. f of x equal to x minus 1 எந்த லிமிட்ல minus pi less than x less than 0 okay. அதே மாதிரி f of x equal to x plus 1 எந்த லிமிட்ல 0 less than x less than pi then the value of Fourier coefficient நம்ம என்ன மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும் a0 மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும் ஓகேவா. ஓகே இப்போ வாங்க
a naught Fourier coefficient of a naught formula என்னது தெரியும் நமக்கு என்ன formula 1 pi pi integral over minus pi to pi f of x என்னது dx ஓகேவா ஓகே இங்க நமக்கு இது பீஸ் வைஸ்ல கொடுத்திருக்காங்க ஓகே அப்ப அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிடலாம் லிமிட்டை ஸ்ப்ளிட் பண்ணிரலாமா ஓகே ஃபர்ஸ்ட் என்னது நமக்கு integral over minus pi to என்னது 0 f of x dx plus 0 to pi f of x dx. Okay, okay. Next, 1 pi pi integral over minus pi to 0. Okay, minus pi to 0 f of x and the function நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க x minus 1 dx. Okay, next plus 0 to pi. Okay, f of x என்ன கொடுத்திருக்காங்க 0 to pi limitல x plus 1 dx. Okay, ma? Okay. அப்போ 1 pi pi. Okay, integrate பண்ணலாமா? X minus 1 integrate பண்ணா என்ன வரும்? X minus 1 the whole square by 2. Okay, well, limit நம்மளுக்கு என்னது? Minus pi to 0. Plus. Next, அடுத்த integrate என்னது? 0 to pi. Integral over 0 to pi. X plus 1 dx. Okay, va? இப்போ x plus 1 integrate பண்ணா என்ன வரும்? X plus 1 the whole square by 2. Okay, limit நம்மளுக்கு இந்த லிமிட் நம்மளுக்கு என்னது 0 to pi. Okay va? Okay, next upper limit and lower limit substitute பண்ணி a0 find பண்ணிரலாம். Okay, 1 pi pi. Okay, first upper limit substitute பண்றோம் 0 substitute பண்ணும்போது என்ன வரும் 0 minus 1. Okay, 0 minus 1 என்னது 1 by 2. Okay, next minus. Okay, lower limit substitute பண்றோம் lower limit substitute x substitute பண்ணும்போது என்ன வரும் minus pi minus 1 the whole square by 2. Plus ஓகே அடுத்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம் இப்போ அப்பர் லிமிட் அடுத்து இதுக்கு அப்பர் லிமிட் நமக்கு என்னது பை ஓகே அப்ப நமக்கு இப்போ x க்கு பை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பை plus 1 the whole square by 2 மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் x க்கு பதிலா 0 அப்போ 1 by 2 ஓகே 1 by 2 கேன்சல் ஆயிருமா ஓகே இப்போ 1 by pi ஓகேவா மைனஸ் ஓகே இந்த டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆக்சுவலி நமக்கு என்ன இருக்கு minus pi minus 1 the whole square. ஓகே இதுல இருந்து மைனஸ் அவுட் சைடு நமக்கு வெளிய எடுத்தாலும் என்னதான் வரும் மைனஸ் அப்படியே அவுட் சைடுல எடுக்கிறோம் ஓகேவா மைனஸ் the whole square நமக்கு என்னதான் பிளஸ் தான் அப்போ pi plus 1 the whole square ஓகேவா அப்போ pi plus 1 the whole square by 2 plus pi plus 1 the whole square by 2 ஓகேவா ஓகே இப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா ஓகே அப்போ 1 pi pi into நமக்கு என்னது 0 அப்ப ஆன்சர் a not ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்னது Fourier coefficient of a not ஓட வேல்யூ நமக்கு என்னது 0 ஆப்ஷன் B ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7 ஓகே if f of x equal to x in interval minus pi comma pi ஓகே மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வல் தான் இருக்கு ஏன்னா இந்த இன்டர்வல் தான் வித்தின் இது 1 செகண்ட் ஈஸியா ஃபைண்ட் பண்ற இன்டர்வல் ஓகே if f of x equal to x in minus pi comma pi then the Fourier coefficient an என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே an ஓட ஃபார்முலா ஆக்சுவலி நமக்கு என்னது தெரியும் 1 pi pi integral over minus pi to pi f of x cos nx dx ஓகே இது ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நமக்கு என்ன இருக்கு இன்டர்வல் minus pi comma pi இருக்கு அப்ப கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் நமக்கு என்னது f of x equal to x ஓகே இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் ஈவனா ஆடா ஓகே ஃபர்ஸ்ட் அத ஃபைண்ட் பண்ணிடுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் இது என்ன ஃபங்க்ஷன் ஆக்சுவலி f of minus x equal to நமக்கு என்னது minus x அது ஆக்சுவலி minus f of x ன்னு வருது ஓகே f of minus x equal to என்ன வந்திருக்கு நமக்கு ஆக்சுவலி மைனஸ் என்னது f of x அப்ப இது கண்டிப்பா நமக்கு என்ன ஃபங்க்ஷன் தான் ஆட் ஃபங்க்ஷன் ஓகே ஓகேவா ஓகே இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை டு பை ஆட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் 0 ஓகேவா ஓகே இல்ல ஆப்ஷன் எங்க இருக்கு ஆப்ஷன் டி ஓகேவா நம்ம என்ன பண்ணிருப்போம் ஏஎன்ல இது 1 பை பை இந்த இன்டெகிரல் f of x சப்ஸ்டிட் பண்ணி நெக்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணிருப்போம் ஓகே அந்த மாதிரி தேவையில்லை லிமிட் மைனஸ் பை கமா பையா கண்ண மூடிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அது ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனான்னு ஃபைண்ட் பண்ணுங்க ஆட் ஃபங்க்ஷனா ஈஸி
ஓகேவா? ஸ்ட்ரைட்டா நம்ம என்ன பண்ணிட்டே போயிடலாம், 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் question number 8. Okay, straight result. If fs of s and fc of s are the Fourier sine and cosine transform of f of x, then 1/2 into fc of s plus a and fs of s minus a is equal to, okay, is equal to நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி fc of f of x into sin ax. Okay, இது straight result. Okay, question number 9. Okay, if f of x equal to mod x, okay, பாத்தீங்களா familiar maximum இந்த மாதிரி interval தான் கேக்குறாங்க. Okay, if f of x equal to mod x in minus pi comma by, then the Fourier coefficient a naught. Okay, அப்ப first actually நமக்கு வந்து minus pi comma pi நம்ம என்ன first find பண்ணிருங்க, அது odd and even function find பண்ணிருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ f of x given நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, mod x. ஓகே, இப்போ f of minus x நம்மளுக்கு என்ன வரும், அதே mod x தான் வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஆக்சுவலி f of minus x equal to என்னது, f of x. ஓகே, இப்படி வந்துச்சு நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் இது, ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இதுல ஆட் ஃபங்க்ஷன் என்னது, ஸ்ட்ரைட்டா என்னது 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நமக்கு ஆப்ஷனும் கொடுக்கல. ஓகே, அப்ப நமக்கு இது என்ன ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணனும், Fourier coefficient of a naught ஃபைண்ட் பண்ணனும். a naught ஃபார்முலா என்ன ஆக்சுவலி நம்மளுக்கு 1/π integral over minus pi to pi f of x என்னது dx. ஆக்சுவலி f of x நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே, இன்டெகிரல் ஓவர் மைனஸ் பை டு பை ஈவன் ஃபங்க்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், 2 into 0 to pi அந்த f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். அப்படிதானே? ஓகே, அப்ப நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 2 மல்டிபிள் பண்ணிக்கலாமா, 2 π இன்டெகிரல் ஓவர் 0 to pi. ஓகே, f of x நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, mod x ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, mod x என்னது dx. ஓகேவா? mod x னா ஆக்சுவலி நமக்கு என்ன வரும், x ஓட வேல்யூ மைனஸ் நெகட்டிவ்லயும் வரும் பாசிட்டிவ்லயும் வரும். ஓகே, 2/π. ஓகே, நம்மளுக்கான ஆக்சுவலி என்ன இன்டர்வல் என்னது, இன்டர்வல் 0 to pi. ஓகே, இது நம்மளுக்கு என்னதுதான் வேல்யூ பாசிட்டிவ் தான். ஓகேவா? அப்ப இன்டெகிரல் ஓவர் 0 to πங்கிறதால mod x க்கு நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், x ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம், x dx. ஓகே, அப்ப 2/π. ஓகே, இப்ப இன்டகிரேட் பண்ணலாமா, x ஸ்கொயர் பை 2. ஓகே, லிமிட் 0 to pi. ஓகே, தென் நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, ஆன்சர் we got it. ஓகே, 2/π. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் நமக்கு என்ன வரும், பை ஸ்கொயர் பை 2. ஓகே, லோவர் லிமிட் 0 தான். ஓகே, இப்போ பை கேன்சல் பண்றோம். நெக்ஸ்ட் என்னது 2 கேன்சல் பண்றோம். ஓகே, இப்போ a நாட்டோட வேல்யூ நமக்கு என்னன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம், பைன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்ட் ஆக்சுவலி, ஆப்ஷன் A. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन number 10. The Fourier sine transform of f of x equal to, the Fourier sine transform of f of x equal to e power minus ax is. ஓகே, ஆக்சுவலி இது ஸ்ட்ரெயிட் ரிசல்ட் தான். ஆனா இதுல கொடுத்திருக்க 4 ஆப்ஷனுமே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டுக்குள்ளது தான். ஓகே, ஒவ்வொன்றும் தனித்தனி ரிசல்ட்டுக்குள்ளது தான். ஓகே, நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா f of x equal to என்னது e power minus ax. ஓகே, இதோட ரிசல்ட் என்ன வரும்னா Fourier sine transformல ஆப்ஷன் C ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2π s by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். ஓகேவா? இந்த 4மே ரிசல்ட் தான். ஆக்சுவலி இது எப்படி வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னா, சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்காங்களா, சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டாலே நமக்கு என்ன வரும், மேல எஸ் வரும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஆக்சுவலி எந்த ஆப்ஷன்ல இருக்கும், சியும் டியும். ஓகே, அதே மாதிரி e பவர் மைனஸ் ax, e பவர் மைனஸ் axனா இங்க நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 2π s by s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? மைனஸ் ஏஸ்னா நம்மளுக்கு என்ன வரும் ஆக்சுவலி 2π square root of 2π into s by s square plus a square. ஓகே, ஒருவேளை f of x equal to e power ax ன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன வரும்னா square root of 2π s by, ஓகே, s ஸ்கொயர் என்னது மைனஸ் என்னது a ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நம்ம கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்ன வரும், கொசைன்னா மேல a வச்சு வரும். ஓகே, ஆப்ஷன் நமக்கு என்னது இந்த a யும் b வரும். ஓகேவா? சேம் திங் தான். ஓகே, இப்போ வந்து fc of
அதாவது ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இ பவர் ஏஎஸ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொசைன். கொசைன் நமக்கு என்ன வரும்? 2 பை. ஓகே, சைன்னா மேல எஸ் வரும்னு பாத்துருக்கோமா? ஓகே, கொசைனா என்ன வரும்? ஏ பை. ஓகே, இங்க என்ன இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி அப்ப நம்மளுக்கு 10th क्वेश्चन என்ன கேட்டிருந்தாங்க? the Fourier sine transform of f of x equal to e power minus ax is square root of 2 pi into s by s square plus a square. Okay, thank you.